அன்பின் மொழியில் பிறர் நலன் விசாரித்தல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது உதவியற்ற, நோயுற்ற, கைவிடப்பட்ட அநேக நபர்களுடைய நலனை விசாரிக்கக்கூடிய நபராக இருந்தார். பிறர் நலன் விசாரித்தல் அன்பின் வெளிப்பாடு என்பதை தன் வாழ்க்கையில் காட்டினார். ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஆசைப்படுறேன். பர்த்திமேயு என்ற ஒரு குருடன் இருந்தான். அவனை சுகப்படுத்துவதற்கு முன்பதாக அவன் நலனை ஆண்டவர் விசாரித்ததை பார்க்க முடிகின்றது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போன்று அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக பிறரின் நலனை விசாரிக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். நடைமுறை வாழ்க்கையில் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நாம் திருச்சபைக்கு சென்று நம்முடைய இதயத்தின் பாரங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்போம். ஆண்டவரே, என் குடும்பத்தில், என் கணவனிடத்தில், என் மனைவியினிடத்தில், என் பிள்ளைகளிடத்தில் பிரச்சனை இருக்கிறது, பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, நோயினால் பிரச்சனை இருக்கிறது, உறவுகளினால் பிரச்சனை இருக்கிறது என்று நம் பாரத்தை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் கொட்டி தீர்த்து விட்டு அப்படியே வந்துவிடக்கூடிய நபர்களாக அநேக நேரத்தில் இருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் நம்முடைய வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் இருக்கக்கூடிய சக விசுவாசிகளிடத்தில், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா? உங்களுடைய வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதேனும் தேவைகள் இருக்குதா? உங்களுக்கு எதுக்காவது ஜெபம் பண்ணணுமான்னு பிறர் நலன் விசாரிக்கக்கூடிய பண்பு நமக்கு இருக்கணும். பிறர் நலன் விசாரித்தல் என்பது அன்பின் ஒரு வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறரின் நலனை எப்பொழுதுமே விசாரிக்கக்கூடிய நபராகத்தான் இந்த உலகத்தில் இருந்தார் என்பதற்கு அநேக வேதாகம சாட்சிகள் கூறுகிறது. பரலோகத்தின் தேவனை பற்றி திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனும் விதவைகளின் நியாயத்தை விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் என்ற அழகிய வேத வசனம் கூறுகிறது. நாமும் பரலோகத்தின் தேவனை போன்று பிறர் நலன் விசாரிக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்போம். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.